வணக்கம், நான் யோகானந்த் பாண்டியன் பேசுகிறேன். நான் ஃபிஜி ஐலண்ட்ஸில் 3 வருஷம் இருந்திருக்கேன். இந்த ஃபிஜி ஐலண்ட் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அதுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு தீவு கூட்டம். ரொம்ப ஒரு தூய்மையான நாடு. அந்த நாட்டில் நான் இருந்த அந்த அனுபவத்தை உங்களுக்கு பிறகு விரிவான பாட்காஸ்ட்டாக போடுறேன். இப்போ அங்கே ஃபிஜியில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம், அது நம்ம ஊருக்கு மிக சிறந்த வகையில் பயன்படும். இங்கேருந்து போன தத்துவம் தான் அது, இங்கேருந்து போன விஷயந்தான் இங்கேயும் சில இடங்களில் இருக்குது. ஆனால் தீவிரமாக கடைபிடிக்கப்படாத ஒரு விஷயம். இது பேர் ராமாயண் மண்டலி. இன்றைக்கி ஃபிஜியை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்காங்க. இத்தனை வருஷம் ஆன பிறகு கூட அவங்க இந்துக்களாகவே இருக்காங்க. யாரும் கிறிஸ்டினாக மாறலை. இந்து மத கலாச்சாரத்தை மிக தீவிரமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. தமிழர்களும் இருக்காங்க. அவங்க பெரிய முருகன் கோயில் கட்டியிருக்காங்க, பெரிய அம்மன் கோவில் கட்டி வச்சுருக்காங்க. தீ மிதிக்கிற வழிபாடு உண்டு, அழகு குத்துற வழிபாடு உண்டு. தமிழர்கள் எப்படி கடவுளை வழிபடுவாங்களோ அந்த தீவிரமான முறையில் கடவுளை வழிபாடு செய்கிற அந்த பக்தி முறை அங்கேயும் இருக்குது. அவங்களுக்கு எப்போவுமே இந்தியா மேலே ஒரு பாசம் இருக்கும். இந்தியா திரும்பி வர முடியாமல் போச்சு, இந்தியாவை மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அந்த ஆதங்கம் அவங்க தாத்தா பாட்டி காலத்திலேருந்தே இருக்குது. அவங்க திரும்பி வர முடியாமல் போச்சு, வரணும்னு ஆசைப்படுவாங்க. ஃபிஜியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்களும் இந்தியாவுக்கு எப்படியாவது ஒரு தடவை வந்துட்டு போவாங்க. இந்தியா மீது ரொம்ப பாசமாக இருப்பாங்க. நான் இந்தியாவிலேருந்து போயிருக்கிறேன்ற ஒரே காரணத்துக்காக என் மீது ரொம்ப அளவற்ற பாசம் காட்டினாங்க. அதுக்கு நன்றி கடன் திருப்பி செலுத்த முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு பாசம் காட்டினாங்க. சரி, இந்த ராமாயண் மண்டலி என்னென்னா, ஒரு கிராமத்தில் ஒரு 200 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 200 வீடு இருக்கிற கிராமத்தில் 20 குடும்பம் இருக்கிற மாதிரி அந்த தெருக்களை பிரிச்சுருவாங்க. இந்த பக்கம் இருந்த வடக்கு பக்கம், தெற்கு பக்கம்னு இந்த மாதிரி பிரித்து ஒரு மண்டலியில் 20 வீடுக்கு மேலே இருக்காது. அதாவது 20 குடும்பம். இந்த 20 குடும்பமும் ஒரே மண்டலியில் இருப்பாங்க. எல்லா மண்டலியும் அங்கே இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கோயிலுக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க. அது ஒரு தாய் கோவில் மாதிரி இருக்கும். அந்த கோவிலுக்கு திருவிழா விசேஷம் வருதுன்னா இவங்க மொத்தமாக அங்கே போவாங்க. இப்போ இந்த மண்டலியிலேருந்து வந்திருக்கேன். உதாரணத்துக்கு இப்போது சென்னையில் அசோக் நகரில் ஒரு கோவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த அசோக் நகர் கோவிலுக்கு உட்பட்ட பகுதியெல்லாம் சேர்ந்து மண்டலிகளை அமைச்சிருப்பாங்க. இப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட தெரு, அசோக் நகர் 40வது தெரு ஒரு மண்டலி, 42வது தெரு இன்னொரு மண்டலி. ஏன்னா ஒரு 20 பேருக்கு குடும்பத்துக்கு மேலே ஒரு மண்டலியில் சேர்க்க மாட்டாங்க. அதுக்கு மேலே வளரும் போது இன்னொரு புது மண்டலியை உருவாக்கி அதை செயல்பாட்டில் வச்சுருப்பாங்க. 20 குடும்பம் சேர்ந்த அந்த மண்டலி ஒரு ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு பக்தியில் இருக்கும், பாட்டு பாடுற திறமை இருக்கும், ஹிந்தி நல்லா எழுத படிக்க தெரிஞ்ச ஒருத்தங்களாக இருப்பாங்க. இந்த ஒவ்வொரு மண்டலிலையும் ஒரு ராமாயண புக்கு ஒன்று வாங்கி வச்சுருப்பாங்க. ஃபிஜியில் எல்லோரும் ஹிந்தி தான் பேசுகிறாங்க, நல்ல ஹிந்தி. இந்த ஹிந்தி ஒரு கனெக்டிங் லாங்குவேஜ். இப்போ இந்தியாவிலேயே நம்ம அந்த கனெக்டிங் லாங்குவேஜாக ஒத்துக்காத கட்டத்தில் ஃபிஜியில் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. ஏன்னா ஃபிஜியில் எல்லா மாநிலத்திலேருந்தும் ஆளுங்க அங்கே கொண்டு செல்லப்பட்டாங்க. அங்கே தமிழர்களும் இருக்காங்க. தமிழர்களும் ஹிந்தி தான் பேசுவாங்க. இப்போ ஃபிஜியில் இருக்கிற எல்லா இந்தியர்களும் ஹிந்தி மொழி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அது பேரை இந்துஸ்தானின்னு சொல்கிறாங்க. அது ஒரு போஜ்புரி ஸ்லாங்கில் இருக்கும். ஒரு குட்டி இந்தியாவுடைய கலாச்சாரம் தான் அது. ஒட்டுமொத்த எல்லாருக்கும் சேர்த்து ஒரு மொழி வேணுங்கும் போது ஹிந்தி அப்படின்னு சொல்லும் போது அதை பிரிவினை பார்க்காம எல்லாரும் ஏற்றுக்கிட்ட ஒரு சமுதாயம். இப்போ இந்த ராமாயண் மண்டலி ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 7 மணிக்கு ராமாயணத்திலிருந்து அந்த ஒவ்வொரு மண்டலிலையும் ஒரு பொறுப்பாளர் இருப்பார் இல்லையா, அந்த பொறுப்பாளர் கொஞ்சம் நல்ல திறமையானவர். அவர் பாட்டாக ராமாயணத்தை எடுத்து பாடுவார். சில இடங்களில் பாட தெரியாது அப்படின்னா அதை வாசித்து அதுக்குள்ளே அர்த்தத்தை எடுத்து சொல்லி அதை ஆச்சரியமாக அந்த ராமாயண கதையை சொல்லி அதை விளக்கம் சொல்லி எவ்வளோ நியாயம் எப்படி இருக்குது, தர்மம் எப்படி இருக்குது, அந்த ராமாயணத்திலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லுவாங்க. நம்ம ஊரில் கதா காலட்சேபம்னு சொல்லுவாங்க. நம்ம கிருபானந்த வாரியர் கதையெல்லாம் சொல்லி அந்த சாமி கதையெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க இந்த ராமாயணத்தை ஆர்வத்தோடு தொடர்ந்து படிப்பாங்க. இப்போ இந்த ஜனவரி 1ஆம் தேதி ஒரு செவ்வாய்க்கிழமைன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி ஆரம்பித்து அந்த ராமாயணத்தை ஒரு சென்டென்ஸ் அளவுக்கு அந்த 7 மணிக்கு படிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு அரை மணி நேரம் ராமாயணம் படித்து முடித்த உடனே அதுக்குள்ளே கதைகள், அந்த சம்பவங்கள் அதெல்லாம் பேசிட்டு ஒரு மைக்கு ஸ்பீக்கர் எல்லாம் செட் பண்ணி அந்த 20 குடும்பத்திலிருந்தும் கிட்டத்தட்ட வீட்டுக்கு 2 பேர் 4 பேர் அது மாதிரி வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இருப்பாங்க. சில இடங்களில் 20 பேர் தான் வந்திருப்பாங்க. ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் மட்டும் வந்திருப்பாங்க. அப்போ அந்த ராமாயண கதையை இந்த வாரம் அடுத்த வாரம் இப்படி தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே வருவாங்க. இப்படியே அந்த ராமாயணத்தை கிட்டத்தட்ட படித்து முடிக்க 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். ஆனால் அந்த கதையோட தொடர்ச்சி விடாமல் தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணுவாங்க. அதனால தான் அந்த பொறுப்பாளர் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அவருக்கு
உடல்நிலை பாதிக்காத அளவுக்கு, எப்போவும் செவ்வாய்க்கிழமை வெளியூர் போகாத அளவுக்கு இருந்து பண்ணுவாங்க. இந்த 20 குடும்பம் சொன்னேன் இல்லையா, 20 குடும்பத்தோடைய வீடுகளில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு குடும்பத்தோட வீட்டில் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும். அங்கெல்லாம் வீட்டு வாசலில் கொஞ்சம் இடம் இருக்கும். ஒரு 50 பேர் 100 பேர் வந்தால் உட்கார அளவுக்கு இடம் இருக்கும். ஒரு தார்ப்பாலை விரித்து, மழை காலம்னா ஒரு பந்தலும் போட்டு அதில் உட்காந்து இவங்க ராமாயணம் பாடுவாங்க. ஹார்மோனியம், டோலக்கு இதெல்லாம் வச்சு பாட தெரிஞ்சவங்க ராமரை பற்றி ஒரு பாட்டும் பாடுவாங்க. பெரும்பாலும் திரும்ப திரும்ப ஒரே பாடல்கள் தான் இருக்கும். ஒரு சில பாடல்களே இருக்கும், திரும்ப திரும்ப அதை பாடுவாங்க. புது பாடல்கள் கற்றுக்கிட்டு வந்து பாடுறவங்களும் இருப்பாங்க. பக்தி, கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை, இதோடைய வெளிப்பாடுகள் அங்கே இருக்கும். அந்த 20 குடும்பம், குறிப்பிட்ட அந்த தெருவில் இருக்கிற 20 குடும்பம் தான் வந்திருக்காங்கங்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு ஒத்துமை இருக்கும். ஏன்னா இந்த வாரம் இவர் வீட்டில் நடக்குது, அடுத்த வாரம் இன்னொருத்தர் வீட்டில் நடக்குது. எல்லா வீட்லேயும் ஒரு வாரம் நடக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அறிமுகம் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியும். அந்த ஃபங்க்ஷனில் ஒரு முடிவுற மாதிரி ஒருத்தர் பேசுவார். பெரும்பாலும் இந்த பொறுப்பாளரே பேசுவார். பேசும்போது இந்த குடும்பத்தில் இந்த நல்ல நிகழ்ச்சி நடந்துச்சு, அந்த குடும்பத்தில் இந்த கெட்ட நிகழ்ச்சி நடந்துச்சு, அதுக்காக வாழ்த்துக்கள், அதுக்காக அனுதாபங்கள், இதெல்லாம் பேசுவாங்க. ஒரு பிரச்சனையே இருந்தாலும், நம்ம தெருவில் லைட் எரியல, நம்ம தெருவில் நம்ம இருக்கிற இடத்துல இந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சு, ஒருத்தர் ஒரு மாடு முட்டிருச்சு, மாடை காணும், சின்ன பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை மினிட் நோட் போட்டு எழுதுவாங்க. இங்கே ராமாயண மண்டலியில் இதை அவர் சொன்னாங்க அப்படின்னு ஒரு நோட் மெயின்டைன் பண்ணி அதில் சொல்லுவாங்க. இப்போ குறிப்பிட வேண்டிய விஷயங்களை அதில் மினிட் நோட்டில் போடுவாங்க. ஒரு கல்யாணம், அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது, ஒருத்தருக்கு அனுதாபம் தெரிவிக்கப்பட்டது, அதெல்லாம் எழுதுவாங்க. சாதாரண விஷயங்கள் வெறும் மைக்கில் பேசுகிறதோட சரி. இது போக மைக்கு கொடுக்கப்படும், யாருக்காவது ஏதாவது விஷயம் இருக்குது அதை சொல்ல விரும்புகிறாங்க. இப்போ ஒரு வீட்டுக்கும் ஒரு சின்ன பேச்சு தகராறு இருக்குனாலும் அவர் தரப்புல இருந்து இவர் மைக் எடுத்து எங்கள் வீட்டுக்கும் அவருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, இதுதான் காரணம், நான் இதை பெருசு பண்ண விரும்பலை, சமாதானம் பேசுகிறதுக்கு தான் அந்த இடம். சண்டை போடுறதுக்கு இடமே கிடையாது. சண்டை வெளியே போடுவாங்க. மண்டலிக்குள்ளே வந்தாச்சுன்னா சண்டை கிடையாது, சண்டை போடக்கூடாது. அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்கோ அதை பேசிப்பாங்க. ஒரு பையனுக்கு வேலை இல்லை, படிச்சுட்டு வேலை இல்லாமல் கஷ்டப்படுறான், என் பையனுக்கு வேலை இல்லை, மைக்கில் சொல்ல விரும்பாமல் சாதாரணமாக கூடியிருக்கிற மக்கள்கிட்ட சொல்லுவாங்க. என் பையனுக்கு பொண்ணு பார்க்குறேன், பொண்ணு கிடைக்கல, இந்த விஷயத்த கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த மண்டலியில் இருக்கிறவங்க இன்னொரு மண்டலிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு பெரும்பாலும் கிடையாது. இவங்க கோவிலுக்கு போகும்போது இந்த கோவிலுக்கு இந்த தகவலை சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஆர்கனைஸ்ட் சர்ச் மாதிரி, இங்கே இருக்கிற ஆர்கனைஸ்ட் சர்ச்சில் போய் நீங்கள் பொண்ணு வேணும் மாப்பிள்ளை வேணும்னு கேட்கலாம் இல்லையா, அந்த மாதிரி. இந்துக்கள் இங்கே அந்த ஒத்துமையில் இல்லை, ஆனால் ஃபிஜியில் அந்த ஒத்துமையில் இருக்காங்க. போய் இந்த மாதிரி கோயிலில் போய் சொல்லலாம், பையன் தேடுறோம், பொண்ணு தேடுறோம். இப்போ அது குறித்து வைத்துக்கொண்டு இந்த பையன் இந்த தெருவில் இருக்கான், இந்த வேலை பார்க்குறான்னு குறித்து வைத்துக்கொண்டு அந்த பையனுக்கு பொண்ணு தேடுவாங்க. இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். இப்போ இவங்க வசதியானவங்க தன்னுடைய வசதியை காட்டுற மாதிரி நல்ல பெரிய சாப்பாடெல்லாம் போடுவாங்க. ஏழையாக இருக்கவங்க ஒரு சுண்டல், கேசரி இதெல்லாம் கொடுப்பாங்க. அதனால் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை ஆச்சுன்னா சாயங்காலம் 7 மணிக்கு ஒரு கெட் டுகெதர் மாதிரி தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்கிற. இது வெறும் பக்கத்து வீட்டுக்காரங்க, அந்த தெருக்காரங்க, அந்த ஊர்க்காரங்க, இவங்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அவங்க எவ்வளோ ஒத்துமையாக சோஷியலாக இருக்காங்கன்றதுக்காக ஒரு உதாரணம் சொல்கிறேன். இது மாதிரி ஆயிரக்கணக்கான ராமாயண மண்டலி ஃபிஜியில் இருக்குது. நம்ம ஊர்லேயும் அந்த மாதிரி கொண்டு வரலாம். அதில் அந்த ராமாயணத்தை கடைசியில் ராமர் பட்டாபிஷேகம் பண்ணுற அந்த முக்கியமான கட்டங்கள்லாம் வரும்போது அந்த நிகழ்ச்சி கொஞ்சம் விமர்சையாக நடத்துவாங்க. அருகில் இருக்கிற மண்டலியில் இருந்தவர் கூட ஆளுங்கள்லாம் இங்கே வருவாங்க. கோயிலிருந்து பெரிய பூஜாரி வந்திருப்பார், ஊர் தலைவர் வந்திருப்பார், அந்த பகுதியில் இருக்கிற முக்கியமான வியாபாரிகள் தரப்புலேருந்து, அரசியல் தரப்புலேருந்து பெரிய ஒரு கச்சேரி ஒன்று வச்சுருப்பாங்க. நல்ல ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. எல்லாம் சைவ சாப்பாடு தான் போடுவாங்க. ஃபிஜியில் செவ்வாய்க்கிழமை மட்டும் அங்கே இருக்கிற இந்துக்கள் சைவம் தான் சாப்பிடுவாங்க. அவங்க எங்கே இருந்தாலும் சரி, செவ்வாய்க்கிழமை மட்டும் சைவம் சாப்பிட மாட்டாங்க. இது குழந்தையாக இருக்கிறதுலேருந்தே அந்த பசங்கள்லாம் டோலக் பாடுறதுக்கு ஆள் வேணும். ஒவ்வொரு தெருவுலேயும் ஒரு டோலக் பாடுறதுக்கு ஒரு ஆள் வேணும், டோலக் அந்த மேளம் அடிக்கிறதுக்கு ஆள் வேணும், ஜிங் ஜக்கு அந்த ஜால்ரா அதை போடுறதுக்கு ஆள் வேணும், ஒரு ஹார்மோனியம் வாசிக்கிற ஆள் வேணும். ஒவ்வொரு தெருவுலேயும் வேணும். ஒவ்வொரு தெருவுலேயும் ஒரு பாடகர் இருப்பார். ஒவ்வொரு தெருவுலேயும் அந்த மண்டலின்னு சொல்லப்படும் அந்த இதுலேயும் ஒரு ராமாயண புக்கு இருக்கும், உட்காந்து படிப்பாங்க. நம்ம ஊரில் நம்ம வீட்டில் ராமாயண புக்கு இல்லை, நம்ம தெருவிலையாவது யார்கிட்டையாவது இருக்குமா? இந்த கிராமத்திலே இத்தனை ராமாயண புக்கு இருக்குமா? இருக்காது. யாரும் ராமாயண புக்கை வாங்கி வச்சு படிக்கிறது இல்லை. ராமாயண கதைகளையும் குழந்தைங்களுக்கு சொல்கிறது இல்லை. ராமாயணத்துலேயும் நிறைய குழந்தைங்கள்லாம் சந்தேகம் கேட்க விடுவாங்க. ராமர் கதையை சொல்லிவிட்டு
அந்த சின்ன இருக்கிறதுலே சின்ன குழந்தைகிட்ட அந்த ராமர் கதையை பற்றி கேட்பாங்க. உனக்கு என்ன புரிஞ்சுது சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சிரிப்பாக இருக்கும். அந்த குழந்தைகிட்ட மைப்பு கொடுத்து ராமர் பாட்டை பாட சொல்லுவாங்க. அது தெரிஞ்சதை பாடும். அது ஒரு ஸ்டேஜ் ஃபியரை கடந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை, 4 பேர்கிட்ட பழகுற அந்த பக்குவம் வரக்கூடிய ஒரு விஷயம், இதெல்லாம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள். நம்ம ஊரில் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட என்ன நடந்துச்சு தெரியாது. ஒரு கொலை நடந்தாலும் அதை பேப்பரில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அப்பார்ட்மெண்ட் லைஃப்பில் கேட்கவே வேண்டாம். பக்கத்தில் இருக்கிறது யார் வீடு, ஏற்ற வீடு எது, கீழ் வீட்டில் யார் இருக்கா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஒத்துமை இல்லாத நிலைமை இருக்குது. ஆகையால் இந்த ராமாயண் மண்ட்லி மாதிரியான விஷயங்களை மக்கள் இந்தியாவிலையும் ஃபாலோ பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ஒன்றும் இல்லை, ராமாயண் மண்ட்லி என்னென்னு ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்துக்கள் 20 பேர் ஒரு மண்ட்லி உருவாக்குறீங்க. அவங்கள வாரத்துக்கு ஒரு நாள் ஒவ்வொருத்தர் வீட்டில் வரவழைச்சி, இப்போ இங்கே இந்தியாவில் கூட கொலு வைக்கிறீங்களே அந்த மாதிரி அது வாரம் அதை பண்ணுறாங்க. ஒரு சின்ன ஸ்நாக்ஸ், சுண்டல் அது மாதிரி கொடுக்குறீங்க. முடிஞ்சால் சாப்பாடு போடுறீங்க. எல்லாரையும் வரவழைச்சி ஒரு பாட்டு பாடி ராமாயணத்துலேருந்து ஒரு பேராகிராஃப் கருத்துக்களை எடுத்து சொல்கிறீங்க. ராமாயணத்தில் உள்ள நல்ல விஷயங்களை பற்றி பேசுகிறீங்க. ராமாயணம் முடிகிறதுக்கு 2-3 வருஷம் ஆகுது. முடித்த உடனே பட்டாபிஷேகத்தை பெரிய ஃபங்க்ஷனாக எடுத்து நடத்துகிறீங்க. இது ஒரு அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறாங்க. இது மக்களிடையே ஒரு ஒத்துமையை ஏற்படுத்தும். 7 மணிக்கு வந்தாங்க, ஒரு அரை மணி நேரத்தில் ராமாயணம் முடிஞ்சது. ஒரு 8 மணிக்குள்ளே சாப்பாடு முடிஞ்சது. ஒரு 8:30க்குள்ளே எல்லோரும் பேசிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. சின்ன நிகழ்ச்சி, ஆனால் ஒவ்வொருத்தரும் விடாமல் பங்கு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். சில இடங்களில் வீடு ரொம்ப சின்னதாக இருக்கும். ஒருத்தருக்கு வீட்டுக்குள்ளே 20 பேர் வர வைக்கிறக்கூடிய இடம் இருக்காது. இன்றைக்கி மெட்ராஸில் அதுதான் சூழ்நிலை. அப்படி இருக்கக்கூடிய இடங்களில் கோவில்லையே இந்த நிகழ்ச்சி நடத்துவாங்க. கோவிலில் ஒரு 20 பேர் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இடம் இருக்கும். செவ்வாய்க்கிழமை 7 மணிக்கு எங்களுடைய மண்ட்லியிலேருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம் அப்படின்னா அனுமதி கொடுத்துருவாங்க. அந்த நேரத்தில் அந்த கோவிலில் ஒரு மண்டபம் ஏதாவது இருக்கும். அந்த இடத்துல இந்த நிகழ்ச்சியை நடத்த அனுமதிப்பாங்க. இப்போ சாமி கும்பிட்றவங்களும் கும்பிட்டுட்டு வந்து ராமாயண கதையை கேட்குறவங்க கேட்டுட்டு போவாங்க. இந்த ராமாயண மண்ட்லி மூலமாக தான் இந்துக்கள் இன்றைக்கும் அங்கே கன்வெர்ட் ஆகாமல் ஒத்துமையாக இருக்காங்க. ஏன்னா ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு ஃபுல்லாகவே கிறிஸ்டியனிசம் தான். என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க இந்துக்களை மதம் மாற்றுறதுக்கு. ஒருத்தரையும் ஒன்றும் பண்ண முடியல. இன்னைய தேதி வரைக்கும் அவங்க இந்துக்களாக தான் இருக்காங்க. எல்லா குழந்தைங்களும் தீவிரமாக இந்துக்களாக இருக்கும்போது யாரும் மதம் மாறி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாம் கிறிஸ்டின்லாம் வந்து பேச தான் செய்வாங்க. இவங்க சரின்னு கேட்டு அனுப்பிச்சிடுவாங்களே தவிர சண்டை போட வேண்டிய அவசியமே இருக்காது. அவங்களும் ரொம்ப எத்தனையோ காலமாக மெனக்கெட்டு பார்த்தாச்சு, ஒன்றும் செய்ய முடியல, இப்போ என்ன செய்ய முடியும்னு விட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னொரு பாட்காஸ்ட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.